வேணான்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு காதல் கிடைக்குது. ஆனா, இதுக்கு மேல வாழணும்னு நினைக்கும் போது அந்த காதல் போயிடுது. "என்ன ரொம்ப பிடிக்குமா பாப்பா உனக்கு?" அப்படின்னா, "பிடிக்கும்னு சொல்லிட்டேன்." "விட்டு போயிட மாட்டல்ல?" அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், "விட்டு போயிட மாட்டேன்னு சொன்னேன். ப்ளீஸ் பாப்பா என்ன விட்டுறாத. நான் வாழ்றதே உனக்காக மட்டும்தான். நீ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது. நான் எல்லார விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை விட்டு போயிடாத. நான் உன்னை கெஞ்சுறேன்." யாருக்கிட்டேயும் கெஞ்சுறதுக்கு தயாரா இல்லாத ஒருத்தர், அந்த ஒருத்தர்கிட்ட கெஞ்சுறதுக்கு அவன் தயங்கவே மாட்டான். அவனுக்கு அதிகமாக தேவையே வந்து அவனுக்கு யாராவது ஒருத்தர் அன்பு செலுத்தணும், ஆறுதலாக யாருன்னா இருக்கணும். தனக்காக ஒரு உறவும் இல்லை, அவன்கிட்ட பணமும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அவனோட நிலைமை? அவனோட பகல் எல்லாமே சிரிப்போடு இருந்தாலும் இரவு எப்பவுமே கண்ணீரோடு தான் இருக்கும். லிவிங் ஒன்லி ஃபார் தட் பர்சன். அந்த ஒரு பர்சனுக்காக வாழணும்னு நினைக்கும் போது அந்த காதல் போயிடும். உலகமே அவங்க மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்த விட மிகப்பெரிய பொக்கிஷமாக தெரியும். ஆனால் அவங்க கண்ணுக்கு நம்ம தான் உலகத்திலேயே கேவலமானவனா தெரியும். அவங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு தெரியுது. அந்த சமயத்தில் பிரிஞ்சிட்டுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடுங்கிற மாதிரி தானே. அது கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இருக்கிறதுன்றதே வழி தானே. அவங்க கூட பழையபடி பேச முடியாது. முந்தின நாள் வரையும் நல்லா பேசிட்டு அதுக்கு அடுத்த நாள் பேசுகிற டோன் வேறையாக இருக்குது. நேற்று வரையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன?